சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கடைசி வள்ளி 14வது மந்திரம். யதா சர்வே பிரமுச்யந்தே காமா யேஸ்ய ஹ்ருதி ஸ்ருதாஹ அதமர்த்யோ மிருதோ பவதி அத்ர ப்ரஹ்ம சமஷ்ணுதே. இறுதியாக யமதர்மராஜா பலனை கூறுகின்றார். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானத்தினால் அடையப்படுகின்ற பிரயோஜனம். 14வது மந்திரத்தில் பிரயோஜனமாக கூறப்படுவது, எப்பொழுது மனதில் இருக்கின்ற ஆசைகள் காமங்கள் சென்று விடுகின்றதோ அப்பொழுது மர்த்தியன், அதாவது சம்சாரியான ஜீவன் அமிர்தக பவதி. அமிர்தக என்றால் மரணமற்ற நிலையை, மோக்ஷத்தை அடைகின்றான். இந்த காமங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றது என்று யமதர்மராஜா கூறுகின்றார். ஏ அஸ்ய ஹ்ருதி ஸ்ருதாஹா. ஹ்ருதி என்றால் மனதிற்குள், புத்தியில். நம்முடைய மனதில் இருக்கின்ற காமங்கள் ஆசைகள் எப்பொழுது சென்று விடுகின்றதோ அப்பொழுது மர்த்தியக மனிதன், சம்சாரியானவன் அமிர்தத்துவத்தை அடைகின்றான். எப்பொழுது இறந்ததற்கு பிறகா என்ற சந்தேகம் வரும்பொழுது அத்ர, அத்ர என்றால் இப்பொழுதே, இந்த ஷரீரத்தோடு இருக்கும் பொழுதே பிரம்ம சமஷ்ணுதே, பிரம்மத்தை அடைகின்றான், பிரம்மத்தோடு ஒன்றாகின்றான். இதனுடைய பொருள் பூர்ணமானவனாகின்றான், மன நிறைவை அடைகின்றான் என்பது பொருள். இதில் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், காமங்கள் ஆசைகள் ஞானியினுடைய மனதில் இருக்காதா என்ற கேள்வி வரும்பொழுது, எந்தெந்த ஆசைகள் அவனுடைய மனதை நிறைவுபடுத்த வேண்டும் என்று இருந்ததோ அந்த ஆசைகளெல்லாம் இருக்காது. பிறகு உயிர் வாழ வேண்டும், உண்ண வேண்டும் முதலிய ஆசைகள் பந்தப்படுத்துகின்ற ஆசைகளாக இருந்தது. இந்த ஞானத்திற்கு பிறகு பந்தப்படுத்தாத ஆசைகளாக மாறிவிடுகின்றது. ஆகவே ஞானிகளுடைய மனதில் ஆசைகள் இருந்தாலும் பந்தப்படுத்துகின்ற ஆசைகள் மனதில் இருக்காது, அல்லது பந்தப்படுத்தாத ஆசைகளாக மாறிவிடுகின்றது. அப்படி மாறினால் அந்த ஆசையைத்தான் ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்று சொல்கின்றோம். அவர்களுடைய மனதில் வருகின்ற ஆசைகள் பகவானுடைய வெளிப்பாடு, பகவானுடைய சங்கல்பம். காரணம், அது அபூர்ணத்துவத்திலிருந்து வரவில்லை, மன நிறைவிலிருந்து வருகின்றது. பிறகு 15வது மந்திரத்திலும் இதே கருத்தை, அதாவது பிரயோஜனத்தை கூறுகின்றார். யதா சர்வே பிரபித்யந்தே ஹ்ருதயஸ்யேஹ கிரந்தயஹ
அதமர்த்யோ மிருதோ பவதி ஏதாவத்யனுசாசனம். ஆசைகள் மனதில் இல்லாத பொழுது மோக்ஷம் என்று சென்ற மந்திரத்தில் பார்த்தோம். அப்பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு வருகின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் நம்முடைய மனசில் ஆசைகள் கிடையாது, ஆகவே உறக்கம் என்பது மோட்சமாகி விடுமா என்ற சந்தேகம் வரும்பொழுது இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார், இங்கு மனதில் ஆசைகள் இல்லாத நிலை எப்பொழுது வரும் என்றால், மனதிலுள்ள அறியாமை எப்பொழுது நீங்குமோ அப்பொழுது வரும் என்று. இந்த ஆசைக்கு காரணம் அறியாமை. அந்த அறியாமை எப்பொழுது போகின்றதோ அப்பொழுதுதான் ஆசை போகும். அப்பொழுது ஒருவன் பிரம்மத்தை அடைகின்றான் என்று கூறுகின்றார். ஆகவே இங்கு மனதிலுள்ள அறியாமை எப்பொழுது நீங்குகின்றதோ அப்பொழுது பிரம்மத்தை அடைகின்றான் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அறியாமையினால் நமக்கு சம்சாரம் வருகின்றதா என்று கேட்டால், நேரடியாக அறியாமை நமக்கு சம்சாரத்தை கொடுக்காது. காரணம், ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அறியாமையில் இருக்கின்றோம். துயரப்படுகின்றோமா, சம்சாரப்படுகின்றோமா, காம குரோதங்கள் எல்லாம் மனதில் இருக்கின்றதா என்றால் கிடையாது. ஆகவே அறியாமை மட்டும் துயரத்துக்கு காரணம் அல்ல. இந்த அறியாமையிலிருந்து அடுத்ததாக தோன்றுவது அத்தியாசம். அத்தியாசம் என்றால் அறியாமையிலிருந்து தோன்றுவது அனாத்மாவை ஆத்மாவாக கிரகிக்கின்ற எண்ணம். அதற்குத்தான் அத்தியாசம் என்று பெயர். ஏற்றுவித்தல். கயிற்றினுடைய அறியாமை நமக்கு துயரத்தை தராது. அந்த கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைக்கின்ற அத்தியாசம் துயரத்திற்கு காரணம். இந்த அத்தியாசம் வர வேண்டுமென்றால் அறியாமை காரணம். ஆகவே இந்த மந்திரத்தில் அறியாமையும் அறியாமையினுடைய காரியமான அத்தியாசமும் எப்பொழுது போகுமோ அப்பொழுது பிரம்மத்தை அடைகின்றான் என்று கூறுகின்றார். இந்த இரண்டு மந்திரத்தையும் சேர்த்து பார்த்தால், மூல காரணம் அறியாமை, அதற்கு அடுத்ததாக வருவது அத்தியாசம், அதை தொடர்ந்து வருவது காமக. இதுதான் ஸ்டெப்ஸ். அஜ்ஞானம், அத்தியாசக, காமக. காமம்ங்கிறது மிக மிக மேலோட்டமாக இருப்பது, நம்ம சர்ஃபேஸில் இருப்பது காமம். அதுதான் நேரடியாக சம்சாரத்திற்கு காரணம். நம்ம மனசில் ஆசை இருக்கிற வரைக்கும் நிறைவாக இருப்போமா, சந்தோஷமாக இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆகவே சம்சாரத்தை நேராக காட்டுவது காமம். இந்த காமம் வருவதற்கு என்ன காரணம்? இப்போ எனக்கு ஏன் ஆசை வருகின்றது என்றால், இந்த அனாத்மாவான ஷரீரத்தை நான் என்று எடுத்துக்கொண்ட பொழுது, இந்த ஷரீரம் நானாக இருக்கும் பொழுது ஷரீரம் குறைவுபட்டதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஷரீரத்துக்கு நிறைவு கொடுப்பதற்காக ஆசைப்படுகின்றோம். ஆகவே காமத்திற்கு முன்னாடி இருப்பது அத்தியாசம். அத்தியாசம் என்றால் ஷரீரத்தை நான் ஆத்மா என்று நினைத்தல். ஏன் அத்தியாசம் வருகின்றது? ஆத்மஸ்வரூபத்தை அறியாத காரணத்தினால். ஆகவே அஜ்ஞானம், அதை தொடர்ந்து அத்தியாசம், அதை தொடர்ந்து காமம். சென்ற மந்திரத்தில் யமதர்மராஜா காம நிவృத்திகி மோக்ஷம் என்று சொன்னார். இந்த மந்திரத்தில் அஜ்ஞான அத்தியாச நிவృத்திகி மோக்ஷம். நிவృத்தி என்றால் விடுபடுதல், மோக்ஷம் என்று கூறுகின்றார். அதுதான் இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த மந்திரத்தில் இரண்டாவது வரி பொதுவாக இருக்கின்றது, முதல் வரியில் தான் அந்த வேறுபாடு. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்லலாம். யதா சர்வே பிரபித்யந்தே ஹிருதயஸ்யேக கிரந்தயக. யதா எப்பொழுது, ஹிருதயஸ்ய நம்முடைய மனதை சார்ந்த, மனதில் இருக்கின்ற, ஹிருதயத்தினுடைய
கிரந்தயக, முதல் வரியில் கடைசி சொல் கிரந்தயக என்றால், இங்கு கிரந்தி என்றால் அஞ்ஞானம், அத்தியாசம். கிரந்தி என்றால் முடிச்சு, திருடமாக நம்மை பந்தப்படுத்துவது. அதற்கு இங்கு விளக்கம் அறியாமையும் அத்தியாசமும். இங்க கிரந்தி என்றால் நம்மை திருடமாக சம்சாரத்தில் வைத்திருப்பதற்கு காரணம் மூல காரணமான அறியாமை, அதை தொடர்ந்து வருகின்ற அத்தியாசம். சங்கரர் சொல்றார், நான் சுகி, நான் துக்கி, நான் இந்த பொருளை உடையவன், என்னை சார்ந்தவர்கள் இவர்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்ற எண்ணங்களைத்தான் இங்கு கிரந்தி என்று யமதர்மராஜா கூறுகின்றார். ஆகவே அத்தியாச புத்திகி அல்லது அஞ்ஞான யுக்த விருத்திகி கிரந்திகி. இப்ப கிரந்தி என்றால் ஆத்மாவை பற்றி அறியாமையுடன் இருக்கின்ற எண்ணங்கள், அத்தியாசத்துடன் இருக்கின்ற புத்தி எண்ணங்கள். நான் சுகத்தை உடையவன், துக்கத்தை உடையவன், தனத்தை உடையவன், இப்படிப்பட்ட விருத்திகளை கிரந்தி என்று சொல்லப்படுகின்றது. கிரந்தி என்றால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நம்மை பந்தப்படுத்துகின்றது. யாருமே நம்மை பந்தப்படுத்தவில்லை, நம்மை பந்தப்படுத்துவது நம்முடைய எண்ணங்கள் தான். இந்த உலகம் நம்மை பந்தப்படுத்தவில்லை. இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனை பந்தப்படுத்துகிற சக்தி இருந்ததுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஞானிகளே இருக்க முடியாது. காரணம், ஞானிகளும் இதே உலகத்தில் தான் இருக்கிறார்கள், இதே மனிதர்களோடு தான் வாழ்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு மட்டும் இந்த உலகம் ஏன் பந்தப்படுத்தவில்லை என்றால், பந்தப்படுத்துவது உலகத்தினுடைய சுபாவம் அல்ல, நம்மளுடைய எண்ண விருத்தி விசேஷாக, நம்மளுடைய எண்ணங்களில் வருகின்ற விசேஷங்கள், தவறான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் தான் இங்கு கிரந்தி என்று சொல்லப்படுகின்றது. அதனால தான் மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் எங்கேயுமே நம்ம ஓட முடியாது. நம்ம ரிஷிகேஷுக்கு ஓடுனாலும் இந்த மனசோடு தான் ஓடுறோம். அங்கே இடம் வேணால் மாறி இருக்கலாமே தவிர அங்கே போயும் போட்டி, பொறாமை, கோபம், லோபம் இவைகளெல்லாம் இருக்கலாம். ஆகவே நம்ம ஞானத்திற்காக எங்கேயுமே ஓட முடியாது. அப்படி ஓடுறதா இருந்தால் மனசை வச்சுட்டு ஓடுறதா இருந்தால் பரவாயில்ல, நம்ம மனசோடு தான் ஓடுகின்றோம். அந்த மனதில் இருக்கின்ற தவறான எண்ணங்கள், அறியாமை, அத்தியாசம் இவைகள்தான் நம்மை பந்தப்படுத்துகின்றது. ஆகவே அந்த கிரந்தயக யதா பிரபித்யந்தே, பிரபித்யந்தே என்றால் விடுவிக்கப்படுகின்றதோ, நீக்கப்படுகின்றதோ. மனசுல எவ்வளவோ சம்சாரமான எண்ணங்கள் இருக்கு, ஏதோ சிலதை மட்டும் விட்டுறலாமான்னு சொன்னா யமதர்மராஜா சொல்றார், சர்வே, எல்லா விதமான அத்தியாச புத்திகளும், எல்லா விதமான தவறான எண்ணங்களும், எல்லா விதமான அத்தியாசங்களும், அதாவது 3 சரீரத்தில் அல்லது பஞ்ச கோஷத்தில் இருக்கின்ற அத்தியாசங்கள் அனைத்தும் பிரபித்யந்தே, பிரகர்ஷேண பித்யந்தே, மிக நன்கு அது எப்பொழுது எரிக்கப்படுகின்றதோ, நீக்கப்படுகின்றதோ, எப்பொழுது இவைகளெல்லாம் எப்பொழுது நீக்கப்பட வேண்டும்? இக, இக என்றால் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே. ஹிருதயஸ்ய இக கிரந்தயக, இக என்றால் இந்த சரீரத்தோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அறிவினால் அத்தியாசமும் அஞ்ஞானமும் எப்பொழுது நீக்கப்படுகின்றதோ. பிறகு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னதையே சொல்றார், அத ததா, அத என்றால் பிறகு, மர்த்தியக மரண யோக்கியதை உடைய ஜீவனானவன் அமிர்தக பவதி, அமிர்தக என்றால் பூர்ணமான நிலையை அடைகின்றான், அமிர்தக பவதி. பிறகு யமதர்மராஜா தன்னுடைய உபதேசத்தை முடிக்கின்றார், ஏதாவத்ஹி அனுசாசனம். ஏதாவத்ஹி என்றால் இவ்வளவுதான், அனுசாசனம் உபதேசம், இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய உபதேசம், டீச்சிங். அனுசாசனம்னா டீச்சிங், நான் சொல்ல வேண்டிய அனைத்தும் சொல்லியாகி விட்டது, இவ்வளவுதான் டீச்சிங், இவ்வளவுதான் உபதேசம். ஏதாவத் என்றால் இவ்வளவுதான்.
ஏன் இவ்வளவுதான் உபதேசம்னு முடிவுரை செய்கின்றார்? நச்சிகேதன் நினைக்கலாம், இதற்கு மேல வேற ஏதாவது அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டியது பாக்கி இருக்குமோ என்றால் கிடையாது. உனக்கு எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குமோ அனைத்தையும் நான் கூறிவிட்டேன். மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அப்படி இல்லை. ஒரு பெரிய இசை அல்லது வேற ஏதாவது இருக்கிறவங்க முழுமையா தன்னுடைய அறிவை சொல்லி கொடுக்க மாட்டார்கள். கொஞ்சம் தனக்கு வச்சுட்டு தான் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள். ஏன்னா அது ஒரு இன்செக்யூரிட்டி. அவனுக்கே எல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னை சார்ந்து இருக்க மாட்டானேன்னு சொல்லி. ஆனா இங்க வேதாந்தத்துல மட்டும் டீச்சருக்கு இன்செக்யூரிட்டி கிடையாது. ஆகவே அவர் தன்னுடைய அறிவை முழுமையாக சிஷ்யனுக்கு கொடுத்து தனக்கு சமமாக ஆக்குவார். ஆகவே ஏதாவது அனுசாசனம், இதற்கு மேல ஒன்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கிடையாது. என்னுடைய உபதேசம் முடிவடைகின்றது. என்ன? ஆத்மாவை பற்றிய அறிவு, அதனால் அடையப்பட வேண்டிய பலன் மோக்ஷம். இதோடு என்னுடைய உபதேசம் முடிவடைகின்றது என்று யமதர்மராஜா இங்கு முக்கியமான பிரம்மோபதேசத்தை முடிக்கின்றார். பிறகு முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் 3-4 மந்திரம் இருக்கேன்னா, 3 மந்திரம் மீதி இருக்கேன்னா அது என்ன? 16வது மந்திரம். சதம் சைகாச்ச ஹ்ருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்தானமபிநிஸ்ருதைகாம் தயோர்த்வமாயனமிருதத்வமேதி விஸ்வங்கன்யா உத்க்ரமணே பவந்தே. இந்த 16வது மந்திரத்தில் பிரம்ம ஞானத்தை அடையாதவர்களுடைய பிரயோஜனம் சொல்லப்படுகின்றது. அதாவது உபாசகர்களுடைய பிரயோஜனம் சொல்லப்படுகின்றது. சிலர் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து தியானம் முதலிய சாதனைகளை செய்கிறார்கள். ஆனால் பிரம்ம ஞானத்தை அடையவில்லை. அவர்களுடைய கதி என்ன என்று சொல்லப்படுகின்றது. மோக்ஷத்தை அடைந்தவர்களை பற்றி சொல்லி உபதேசத்தை முடித்ததற்கு பிறகு இங்கு உபாசகர்களுடைய கதி, அதாவது ஞானத்தை அடையாதவர்களுடைய நிலை சொல்லப்படுகின்றது. எதற்கு யமதர்மராஜா கூறுகிறார் என்றால் 2 காரணம். ஒன்று, இந்த கதியை கூறுவதன் மூலமாக இந்த கதியில் நமக்கு வைராகியம் வருவதற்காக. இவை மோக்ஷம் அல்ல, மோக்ஷம் என்பது இதற்கு முன் சொன்னதுதான் என்ற நிச்சயம் செய்வதற்காக சம்சார கதியை கூறுகின்றார். இனியொரு விதமான சம்பந்தம், காரணம், இந்த உபனிஷத்தில் 2வது வரமாக அக்னி வித்யா, சொர்க்கலோகத்திற்கு செல்வதற்கான உபாயம் கேட்கப்பட்டது. ஆகவே உபனிஷத்தை முடிக்கும் பொழுது அந்த நாச்சிகேதா அக்னி என்ற சொர்க்கத்திற்கு செல்லும் அக்னியை ஒருவன் தியானம் செய்தால் அதனுடைய பலனையும் சொல்ல வேண்டும் என்று யமதர்மராஜா சொல்கின்றார். 3 வரம் கேட்கப்பட்டது. முதல் வரம் தந்தையினுடைய மன அமைதிக்காக பயன்படுத்தினான் நச்சிகேதன். 2வது வரம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான யாகத்தை கேட்டான். அந்த யாகத்தை தியானத்துடன் சேர்ந்து செய்பவர்களுடைய கதியை யமதர்மராஜா முடிக்கின்றார். 3வது வரத்தினுடைய கதி மோக்ஷம். அது ஒரு கதியும் கிடையாது, இங்கேயே மோக்ஷத்தை அடைதல் கூறியாகிவிட்டது. ஆகவே ஏன் யமதர்மராஜா இங்கு உபாசகர்களுடைய கதியை சொல்றார் என்பதற்கு 2 காரணம். ஒன்று, 2வது வரத்தினுடைய முடிவுரைக்காக இதை கூறுகின்றார், அல்லது வைராகியத்திற்காக கூறுகின்றார். இங்கு என்ன சொல்லப்படுகின்றது என்றால், நம்முடைய சரீரத்தில் விதவிதமான நாடிகள் இருப்பதாக சாஸ்திரம் கூறுகின்றது. அந்த நாடிகளில் பிரசித்தமான நாடி 101 நாடி அதில் பிரசித்தமான நாடி.
இதில் ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு டைரக்ஷன், ஒவ்வொரு உடம்பிலிருந்து ஒவ்வொரு பகுதிக்கு செல்கின்றது. இந்த நாடி எந்த இடத்திலிருந்து செல்கின்றது என்றால் ஹிருதயத்திலிருந்து செல்கின்றது. நம்முடைய இதயத்திலிருந்து 101 நாடிகள் முக்கியமான நாடிகள். சாஸ்திரத்தில் அதுக்கு மேலேயும் பேசப்படுகின்றது. முக்கியமான நாடிகள் 101 நாடிகள். அதில் தியானம் செய்கின்ற உபாசகன் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூல சரீரத்திலிருந்து ஒவ்வொரு நாடி வழியாக செல்கின்றான். இந்த நாடியில் சென்றால் இந்த லோகம், அல்லது இந்த லோகத்துக்கு செல்வதற்கு இந்த நாடி என்கின்ற முறை இருக்கின்றது. அதில் பிரம்மலோகத்திற்கு செல்வதற்கான ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடிக்கு சுஷும்னா நாடி என்று பெயர். இப்ப ஜீவாத்மா சுஷும்னா நாடி வழியாக சரீரத்தை விட்டு சென்றால் அந்த நேராக அது பிரம்மலோகத்தில் கொண்டு அவனை சேர்க்கும். பிறகு அந்த பிரம்மலோகத்தில் போனதற்கு அப்புறம் அவனுக்கு வைராகியம் வந்தால் மோட்சத்தை அடைகின்றான். ஞானத்தை அங்கு பெற்று மோட்சத்தை அடைகின்றான். எப்பொழுது அடைகின்றான்? பிரம்மாவினுடைய ஆயுள் தீரும் பொழுது மோட்சத்தை அடைகின்றான். அந்த மோட்சத்திற்கு கிரமமுக்தி என்று பெயர். கிரமமுக்தி என்றால் படிப்படியாக மோட்சத்தை அடைதல். அல்லது பிரம்மலோகத்தில் போயும் அந்த லோகத்தில் இருக்கிற பொருள்ல வைராகியம் வரவில்லை என்றால் அவன் மீண்டும் பிறப்பான். ஆகவே பிரம்மலோகத்திற்கு சென்றாலும் ஒரு சான்ஸ் இருக்கு மோட்சத்தை அடைவதற்கு. அப்படிப்பட்ட பிரம்மலோகத்துக்கு எடுத்து செல்லும் நாடியை பற்றி இங்கு சொல்கின்றார். அந்த நாடி வழியாக செல்பவர்கள் பிறக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அங்கு சென்றும் அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள். அந்த நாடி வழியாக செல்லாமல் வேறு நாடிகள் வழியாக தன்னுடைய ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரத்தை விலக்கி செல்பவர்கள் மீண்டும் பிறக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். இப்போ கடைசியில இந்த நாடி வழியா போறதுக்காக நமக்கு உபதேசம் பண்றாருன்னு பொருள் அல்ல. என்ன கடைசியில நாடி எல்லாம் சொல்லி முடிக்கிறார்னு. இதனால நமக்கு எந்த நாடியும் வேண்டாம், காமங்களையும் அத்தியாசங்களையும் விட்டு பூர்ணமான மனநிலையை அடைவதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை ஸ்துதி செய்வதற்காக இந்த கருத்து, அல்லது ஞானத்தை அடையாதவர்களுடைய நிலை இங்கு சொல்லப்படுகின்றது. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். சதம் ச ஏகாச்ச. சதம் என்றால் 100, ஏகா என்றால் 1, ச என்றால் 100ம் 1ம். இப்போ நம்ம இதை கணக்கு போட சொல்ற 100ம் 1ம்னு என்ன? 101. இப்போ 101 ஹிருதயஸ்ய நாட்யக, ஹிருதயத்தினுடைய நாடிகள். ஹிருதயத்திலிருந்து வெளியே செல்கின்ற நாடிகள் 101 இருக்கின்றது. சதம் ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யக. முதல்ல சொல்ற ஹிருதயத்திலிருந்து 101 நாடிகள் வெளியே செல்கின்றது. அதில் ஒரு நாடி எங்கு செல்கின்றது என்றால் சுஷும்னா நாடி என்பது நம்மளுடைய உச்சி தலையிலிருந்து உச்சாந்தலைக்கு அது செல்கின்றதாம். நம்மளுடைய தலையினுடைய உச்சி பாகத்திற்கு அந்த நாடி செல்கின்றது. அது வழியாக செல்பவர்கள் தான் பிரம்மலோகத்திற்கு செல்கிறார். மற்ற நாடிகள் உடலில் வெவ்வேறு பகுதிக்கு செல்கின்றது. ஆகவே தாசாம், தாசாம் என்றால் அந்த 101 நாடிகளுக்குள் ஏகா ஒரு நாடி மூர்தானம் அபினிஸ்ருதா. மூர்தானம் என்றால் தலை, உச்சந்தலை, மூர்தானம். அபினிஸ்ருதா ஏகா. அபினிஸ்ருதா என்றால் அங்கு செல்கின்றது, அதை நோக்கி செல்கின்றது, அந்த உச்சாந்தலையை உடைத்து செல்கின்றது. அந்த நாடி நேர உச்சாந்தலையில போய் வெளிப்படுகின்றது.
எவ்வளவு நாடி? ஒரே ஒரு நாடி. ஏகா நாடிகி, நாடி அபினிஸ்ருதா. அபினிஸ்ருதா என்றால் அதில் வெளிப்படுகின்றது, அங்கு செல்கின்றது. இனி இரண்டாவது வரியில சொல்றார், அப்படி செல்கின்ற அந்த நாடி வழியாக செல்கின்ற உபாசகன் பிரம்மலோகத்திற்கு சென்று அமிர்தத்துவத்தை அடைகின்றான். தயா, தயா என்றால் அந்த ஒரு நாடி வழியாக. அந்த நாடியினுடைய பெயர் இங்கு சொல்லப்படவில்லை, அது சுஷும்னா நாடி என்று அந்த நாடிக்கு பெயர். தயா, அந்த ஒரு நாடி வழியாக ஊர்துவம் ஆயன். ஊர்துவம் என்றால் மேலே, ஆயன் என்றால் செல்பவன். அந்த ஒரு நாடி வழியாக மேலே செல்பவன் அமிர்தத்துவம் ஏதி, அமிர்தத்துவத்தை அடைகின்றான். காரணம் என்ன? அவன் பிரம்மலோகத்திற்கு செல்வான், பிரம்மலோகத்தில் படிப்பான், மோட்சத்தை அடைவான். கிரமமாக அமிர்தத்துவத்தை அடைகின்றான், கிரமமுக்தியை அடைகின்றான். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. நம்ம முயற்சி சுஷும்னா நாடி வழியா போறதுக்கு செய்யக்கூடாது. அந்த உபாசனைங்கிறது ஞானத்தை விட கடினம். ஒரு சாஸ்திரமும் குருவும் கிடைச்சதற்கு அப்புறம் உபாசனைக்கெல்லாம் நாம் முயற்சி செய்யக்கூடாது. உபாசனை நாம் செய்தால் மனதை அமைதிப்படுத்துவதற்காக தவிர வேறு காரணத்துக்கு நாம் உபாசனையை செய்வதில்லை. ஆகவே அந்த சுஷும்னா நாடி வழியாக மேலே செல்பவன் அமிர்தத்துவத்தை அடைகின்றான். பிறகு மற்ற நாடிகளெல்லாம் என்ன செய்கின்றது? அந்யாகா விஸ்வங், விஸ்வங் அந்யாகா, மற்ற நாடிகள். அந்யாகா என்றால் இந்த மீதி 100 நாடிகள். அந்யா, விஸ்வம் என்றால் விதவிதமான டைரக்ஷன், விதவிதமான இடங்களில் செல்கின்றது. மேலே போகாம உடலில் வேறு பகுதியை வியாபிக்கின்றது. அதில் உத்கிரமணே, அந்த நாடி வழியாக சென்றால், உத்கிரமணே பவந்தி என்றால், உத்கிரமணம் என்றால் மறுபிறப்பு. அந்த நாடி வழியாக சென்றால் உத்கிரமணே பவந்தி, மீண்டும் பிறப்புக்கு உட்படுகின்றான். காரணம், அவன் வேறு லோகத்திற்கு செல்வான், பிறகு மீண்டும் பிறப்பை அடைவான். பிரம்மலோகத்துக்கு அந்த நாடி ரூட் கிடையாது. சுஷும்னா நாடி தான் நேரா பிரம்மலோகத்திற்கு எடுத்து செல்லும். பிறகு மற்ற நாடிகள் வழியாக, விதவிதமான டைரக்ஷன்ல இருக்கின்ற நாடிகள் வழியாக சென்றால் உத்கிரமணே பவந்தி. உத்கிரமணம் என்றால் மறுபிறப்புக்கு காரணம் ஆகின்றது. மீண்டும் அவன் பிறக்கின்றான், பிறப்புக்கு காரணம் ஆகின்றது. இப்போ இதில் நம்ம யாராவது இறந்ததற்கு அப்புறம் உச்சாந்தலையை போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவர் சுஷும்னா நாடி வழியாக போயிருக்காரா, அதில் ஏதாவது ஒரு கேப் இருக்கா அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னா, இதெல்லாம் வெறும் சூக்ஷ்மம். அது அவர் உச்சாந்தலையில் போனாரோ, கண்ணில் போனாரோ, காதில் போனாரோ நமக்கு தெரியாது. சில பேர் இதவே ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொண்டு சில மடங்கள்லையும் கூட நான் கேள்விப்பட்டேன். ஒரு மடத்தில் என்னன்னா, ஒரு சாமி இருந்தார். அவர் இறந்ததற்கு அப்புறம் இது ஒரு பெரிய சம்பிரதாயமாக இருந்துகிட்ருக்கு. அவரை உட்கார வச்சு 101 தேங்காய் அவர் தலையில் போட்டு உடைப்பார்கள். இறந்ததுக்கு அப்புறம், உயிரோடு இருக்கும் போதில்லை, இறந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சிஷ்யர்கள் எல்லாம் அவர் மேலே இருக்கிற கோபத்தை அப்புறம் காட்டுவார்கள். 101 தேங்காயை உடைச்சி அது என்ன செய்கிறது, அதில் அந்த தலையில் இருக்கிற உச்சந்தலையை கொஞ்சம் ஓட்டை செய்து விடுவது. ஏன்னா அதில் உள்ள போகாமல் இருந்தால் அது வழியே நம்ம குரு போகட்டுன்னு சொல்லி. இப்படியெல்லாம் சில இடங்கள்லையே நடந்துகிட்ருக்கு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி சாஸ்திரத்தை படிச்சுட்டு தலையில் ஏதாவது உச்சந்தலையில் ஒரு ஹோல் இருந்தால் தான், ஓட்டை இருந்தால் தான் அதில் மேலே போவார்கள் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இவைகளெல்லாம் அறியாமையில் இருப்பவர்களுடைய கதி, ஞானிகளுடைய கதி அல்ல. இப்போ நமக்கு ஞானிகளுடைய கதி போகாட்டியும் சில பேர்த்துக்கு தனக்கு ஞானின்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ தைரியம் வர்றதில்லை. அட்லீஸ்ட் நம்மளைய யோக பிரஷ்டனில் போட்டுக்கோன்னு சில பேர் சொல்லுவார்கள். யோக பிரஷ்டன்னா கீதையில் படிச்சிருக்கோம். அதாவது, நான் வேதாந்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அடைய மாட்டேன், என்னுடைய முயற்சியினால் அட்லீஸ்ட் பகவான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு மனித சரீரம்
கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பார்கள். அதாவது அது எப்படி இருந்தாலும் இங்கு சொல்லப்படுவது சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், நிர்குண பிரம்மத்தை பற்றி கேள்விப்படாதவர்கள் அல்லது புத்தியில் புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்களுடைய நிலை கூறப்படுகின்றது. இனி 17வது மந்திரம். அங்குஷ்டமாத்ர புருஷக அந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டக தம் ஸ்வாச்சரீராத் பிரவ்ருஹேத் முஞ்சாதிவ இஷீகாம் தைர்யேன தம் வித்யா சுக்ரமம்ருதம் தம் வித்யா சுக்ரமம்ருதமிதி. சொன்ன கருத்தை தான் கூறுகின்றார். அங்குஷ்ட மாத்ரக புருஷக, இந்த வார்த்தைக்கெல்லாம் பொருளை நாம் பார்த்துள்ளோம். புருஷக என்றால் பரம்பொருள், அங்குஷ்ட மாத்ரக, அங்குஷ்டம் என்றால் நம்முடைய கட்டை வரல், மாத்திரம் என்றால் அதனுடைய அளவு. நாம் என்ன புரிந்து கொண்டோம்? நம்முடைய ஹிருதயத்தில் உள்ள ஆகாசத்தில் வெளிப்படுபவர், அதுதான் இதனுடைய தாத்பரியம். அங்குஷ்ட மாத்திர புருஷக என்றால் நம்முடைய ஹிருதயாகாசத்தில் வெளிப்படுபவர், அங்கு இருக்கின்ற சைத்தன்ய சொரூபம். பிறகு அங்குஷ்ட மாத்திர புருஷக என்பதே யமதர்மராஜா விளக்குகின்றார். அந்தராத்மா, அந்தராத்மா என்றால் நம்முடைய உண்மையான சொரூபம், சைத்தன்ய சொரூபம். அதாவது வெளியே ஒரு ஆத்மா உள்ளே ஒரு ஆத்மான்னு இருந்தா தானே உள்ள இருக்கிற ஆத்மான்னு சொல்லணுங்கிற கேள்வி வரும் பொழுது இந்த உடம்ப நம்ம ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கோம். பிறகு கொஞ்சம் விவேகம் வந்ததற்கு பிறகு பிராணனை ஆத்மான்னு நினைப்போம். இந்த பிராணன் அன்னமயத்தை விட அந்தராத்மா கொஞ்சம் உள்ள இருக்கு. இப்படியே மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்னு ஒவ்வொரு கோஷமா போகும் பொழுது அந்த ஒவ்வொரு கோஷத்துக்குமே ஆத்மானு பெயர். காரணம் என்ன? ஒவ்வொரு கோஷத்தையும் நம்ம ஆத்மானு நினைச்சிட்டு இருக்கிறோமே. ஆகவே எல்லா கோஷத்தையும் தாண்டி உள்ளே இருக்கிறது யார்? உண்மையான ஆத்மா. இவைகளுக்கு சாட்சியாக இருப்பது அதுதான் அந்தராத்மா. இப்ப அந்தராத்மா என்றால் பஞ்ச கோஷங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்ற தத்துவம். இந்த அந்தராத்மா யாருடைய மனசில் இருக்கு? ஞானிகளுடைய மனசுல மட்டும்தான் இருக்கா? இல்லை, யாருடைய மனசில் இருக்கு? ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டக. ஜனானாம்னா இந்த இடத்துல எல்லா ஜீவராசிகள்னு பொருள். எல்லா ஜீவராசிகளினுடைய ஹிருதயத்திலும் அமர்ந்துள்ளார், இருக்கின்றது. ஜனானாம் ஹிருதயே, ஜீவானாம் ஜீவராசிகளினுடைய ஹிருதயத்தில், சந்நிவிஷ்டக வெளிப்படுவதற்கு அங்கு இருக்கின்றது, நன்கு அறியப்படும். சந்நிவிஷ்டக எப்பொழுது ஜனங்களினுடைய ஹிருதயத்தில் இருக்கின்றது? சதா. சதா என்றால் எப்பொழுதும், எல்லா காலத்திலும் இருக்கின்றது. மனிதர்களுடைய ஹிருதயத்தில், ஜீவர்களுடைய ஹிருதயத்தில் இந்த சைத்தன்ய சுரூபம் 3 அவஸ்தையிலும் எல்லா காலத்திலும் இருக்கின்றது. இப்போ அந்த சைத்தன்யத்தை என்ன பண்ணணும்னு அடுத்த வரியில சொல்றார். சைத்தன்யம் அல்லது ஆத்மஸ்வரூபம்ங்கிறது நம்மளுடைய மனசுல இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. பிறகு அந்த சைத்தன்யத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? தம் ஸ்வாத் ஷரீராத் பிரவ்ருஹேத். தம் என்றால் அந்த ஆத்மாவை, அந்த சைத்தன்ய சொரூபத்தை, ஸ்வாத் ஷரீராத் தன்னுடைய ஷரீரத்திலிருந்து, பிரவ்ருஹேத் பிருதக் கரோத்து
அதை பிரிக்க வேண்டும். பிரவிருகேத் என்றால் பிரிக்க வேண்டும். எங்கிருந்து? நம்முடைய சரீரத்திலிருந்து பிரிக்க வேண்டும். அந்த ஆத்ம தத்துவத்தை அவரவர்களுடைய சரீரத்திலிருந்து பிரிக்க வேண்டும். இங்க பிரிக்கிறதுன்னு சொன்னா எப்படி பிரித்தல்? இது மனதுனால அறிவுனால பிரிக்கிறது. இப்ப நம்ம எப்படி பிரிப்போம் என்றால், ஞானத்தினால் இவைகளெல்லாம் நான் அல்ல என்கின்ற ஞானத்தினால் பிரிப்பது. ஆகவே ஞானத்தினால பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றார். அப்படி பிரிக்கும் பொழுது கவனமா இருக்கணும். அப்படி பிரிக்கும் பொழுது சரீரம் நம்மளை அறியாம ஆத்மாவுக்குள்ள வந்துடக்கூடாது. பிராணமயனை பிரிச்சு வைப்போம், அன்னமயம் போய் உட்கார்ந்துக்கும். அப்புறம் அன்னமயத்தை பிரிச்சு வைக்கிறதுக்குள்ள விஞ்ஞானமயம் போய் உட்கார்ந்துக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக பிரிக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். எப்படி ஆத்மாவை அனாத்மாவிலிருந்து பிரிக்கிறது? முஞ்சாத் இவ இஷிகாம். முஞ்சா என்று ஒரு விதமான புல் இருக்கின்றது, கிராஸ். அந்த புல் ரொம்ப கூர்மையானது. அந்த புல் ரொம்ப கவனமா இல்லைன்னா கையையே அறுத்துரும். பிளேடினுடைய எட்ஜு மாதிரி அந்த புல் இருக்கும். அந்த புல்லுக்குள்ள ஒரு தண்டு பகுதி இருக்கும். அதை பிரித்து எடுக்கும் பொழுது எவ்வளவு கவனமா செய்யணுமோ அவ்வளவு கவனமான்னு சொல்றார். இங்கு முஞ்சாத் என்பது உடம்புக்கு உதாரணம். இங்கு முஞ்சா என்றால் அந்த புல்லினுடைய மேல் பகுதி. இஷிகா என்றால் அதற்குள்ள இருக்கிற தண்டு, அது ஆத்மாவுக்கு உதாரணம். அந்த இஷிகாவை முஞ்சா என்கின்ற புல்லிலிருந்து தைரியேன, தைரியேனன்னு சொன்னா கவனமாக, எப்படி கவனமாக பிரித்து எடுப்போமோ அவ்விதம் எடுக்க வேண்டும். கவனமாக பிரித்து எடுக்க வேண்டும். முஞ்சாத் இவ இஷிகாம் தைரியேன. இங்கு தைரியேன கவனமாக, அப்ரமத்தக சன். ரொம்ப துணிவோடு எடுக்கணும்னு சொல்லல, ஸ்ட்ரென்த் எல்லாம் வேண்டியது இல்லை. புல்லில் இருக்கிறத எடுக்கணும்னா பொறுமை தான் வேணும். உடம்புல சக்தி இருந்தா பத்தாது, பொறுமை வேண்டும், கவனம் தேவை. அப்படி கவனமாக ஒவ்வொரு கோஷத்தையும் நீக்க வேண்டும். அப்படி நீக்கியதற்கு பிறகு என்ன எஞ்சி நிற்கும்? ஆத்மா கிடைக்கும். அந்த ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கடைசியில சொல்லி முடிக்கின்றார். தம் வித்யாத் சுக்ரம் அமிர்தம். தம் என்றால் அந்த ஆத்மாவை, ஷரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஆத்மாவை வித்யாத் நீ தெரிந்து கொள். எப்படி? சுக்ரம். சுக்ரம் என்றால் சுத்தம், தூய்மையானதாக. அமிர்தம் மரணமற்றதாக. மரணமற்றதாக தூய்மையானதாக அந்த ஆத்மாவை தெரிந்து கொள். தம், இங்கு தம் சொன்னா பிரிக்கப்பட்ட ஆத்மா, ஷரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஆத்மாவை சுத்தமாக அமிர்தமாக தெரிந்து கொள். நீ ஷரீரத்தோட வச்சிட்டீன்னா அது அசுத்தம், மிருதம். அந்த ஆத்மா சுத்தமானது அல்ல, ஷரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அதை தூய்மையானதாக அமிர்தமானதாக தெரிந்து கொள். இந்த இடத்துல ஆத்மான்னு சொன்னா நான், தன்னை அப்படி தெரிந்து கொள். பிறகு தம் வித்யா சுக்ரம் அமிர்தம். அதை மீண்டும் சொல்றார் யமதர்மராஜா. தம் வித்யா, அதை தெரிந்து கொள். அந்த ஆத்மாவை சுத்தமானதாக அமிர்தமானதாக தெரிந்து கொள். இதி, இதின்னு சொன்னா யமதர்மராஜா பேசி முடித்து விட்டார் என்று பொருள். இப்போ இந்த 2 முறை சொல்றதுக்கு காரணம் உபனிஷத்தினுடைய சமாப்தி. அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டார். இனிமேல் யமதர்மராஜா பேச மாட்டார். யமதர்மராஜா பேசியதை முடித்து இதி என்று அவர் முற்றுப்புள்ளி உபதேசத்தை முடித்து விட்டார். இப்போ உபனிஷத்தினுடைய முடிவு இது. பிறகு கடைசி மந்திரம் யார் பேசுறா? உபனிஷத் பேசும். இதோட யமதர்மராஜாவுடைய உபதேசம் முடிவடைகின்றது. கடைசி மந்திரத்தில் இந்த யமதர்மராஜா உபதேசிக்கப்பட்ட நச்சிகேதன் அடையப்பட்ட ஞானத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் என்று
உபனிஷத் பேச வருகின்றது. இப்போ இத்தனை நேரம் யார் பேசுனா உபனிஷத் பேசலையான்னு கேட்கக்கூடாது. உபனிஷத் யம தர்மராஜா மூலமாக பேசியது, இப்போ உபனிஷத்தே பேசுது. முதல்ல உபனிஷத் ஆரம்பிச்சது, உஷன்ஹவை வாஜஸ்ரவசகன்னு கதையை ஆரம்பிச்சது. அப்புறம் 2 குரு சிஷ்யன் சேர்ந்த உடனே உபனிஷத்தே குரு சிஷ்யனாக பேசியது. இப்போ குரு சிஷ்யனுடைய பேச்சு முடிவடைகின்றது. இனி உபனிஷத் முடிவுரை செய்கின்றது. கடைசி மந்திரம், மிருத்யு ப்ரோக்தாம் நச்சிகேதோத லப்த்வா வித்யாமேதாம் யோக விதிம் ச கிருத்ஸ்னம் பிரம்ம ப்ராப்தோ விரஜோ அபூத் விமிருத்யுஹோ அன்யோப்யேவம் யோ விதத்யாத்மமேவ உபனிஷத் கூறி முடிக்கின்றது. மிருத்யு புரோக்தாம். மிருத்யு புரோக்தாம் என்றால் இங்கு மிருத்யு என்றால் குரு யமதர்மராஜா, புரோக்தாம் என்றால் சொல்லப்பட்ட வித்யா. மிருத்யுவினால் சொல்லப்பட்டதை, இங்கே என்ன சொல்லப்பட்டது? ஞானம். யமதர்மராஜா என்ன அறிவை சொன்னாரோ அந்த அறிவு சொல்லப்படுகின்றது. மிருத்யுவினால் சொல்லப்பட்டதை, மிருத்யுவினால் சொல்லப்பட்டது யாரால் அடையப்பட்டது? நச்சிகேதக அத லப்துவா, நச்சிகேதன் அடையப்பட்டது. மிருத்யுவினால் சொல்லப்பட்டது, நச்சிகேதனால் அடையப்பட்டது. இப்போ உபனிஷத் சிஷ்யன் இதை புரிந்து கொண்டான் உபனிஷத் சொல்கின்றது. குரு உபதேசிக்கப்பட்ட வித்யா, சிஷ்யனால் அடையப்பட்ட வித்யா. வித்யா அடுத்த சொல் வித்யாம் ஏதாம். ஏதாம் இந்த வித்யாவை, இந்த வித்யாவை அல்லது இந்த வித்யாவை நச்சிகேதன் அடைந்தான். இங்க யமதர்மராஜா வெறும் ஜீவ பிரம்ம ஞானத்தை மட்டும்தான் சொன்னாரா, வேற ஏதாவது சொன்னாரா என்றால் இந்த வித்யாவை அடைவதற்கான சில உபாயங்களும் சொன்னார், சில சாதனைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆகவே யோக விதிஞ்ச கிருத்ஸ்னம். யோக விதி என்றால் ஞானத்திற்கான சாதனைகள். யோக விதி என்றால் பிரம்ம ஞானத்திற்கான சாதனைகள். கிருத்ஸ்னம் என்றால் முழுமையாக. பிரம்ம ஞானத்திற்கான சாதனைகள், பிரம்ம ஞானம் வித்யா. நச்சிகேதக லப்துவா, நச்சிகேதன் அடைந்தான். இப்ப நச்சிகேதன் என்பவன் யமதர்மராஜாவால் சொல்லப்பட்ட ஞானத்தையும் யோகத்தையும் அடைந்தான். அடைந்ததனுடைய நிலை என்ன? 2வது வரி. பிறகு உபனிஷத்தை மீண்டும் பிரயோஜனத்தை சொல்கின்றது. பிரம்ம பிராப்தக விரஜக அபூத் விமிருத்யுஹு. இப்போ இதில் விரஜகங்கிற சொல்ல முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தினாலும் ஞானத்திற்கான சாதனையையும் தெரிந்து கொண்டதனாலும் அவன் எதை அடைந்தான்? முதல்ல அவன் என்ன நிலையை அடைந்தான்? சிஷ்யன் விரஜக சன். விரஜக என்றால் தூய்மையை அடைந்தான். ஞானத்திற்கான சாதனையை அடைவதனால் சித்த சுத்தியை அடைந்தான். ஞானத்தை அடைந்ததனால் அஞ்ஞானம் என்கின்ற அசுத்தத்திலிருந்தும் விடுபட்டான். இப்போ விரஜக என்றால் முழுமையான தூய்மையை அடைந்தான். நகி ஞானேன பவித்ரம் இக வித்யதேன்னு பகவான் சொல்லுவார். ஞானத்துக்கு மேலே நம்மைய தூய்மைப்படுத்துகிற சாதனம் ஒன்றுமே கிடையாது. நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு எவ்வளவோ சாதனம் இருக்குது. கர்மயோகம் இருக்குது, உபாசனை இருக்குது, சரீரத்தை தூய்மைப்படுத்த, பிறகு உணவு வகைகள், உடலை தூய்மைப்படுத்த, பிராணனை தூய்மைப்படுத்தன்னு எத்தனையோ தூய்மைப்படுத்தும் சாதனைகள் இருக்குது. எல்லாத்தோட கடைசி தூய்மைப்படுத்தும் சாதனம் என்ன? ஞானம். காரணம், இந்த எல்லா அனாத்மாவில் இருக்கிற சம்பந்தத்தை நீக்கி விடுகின்றது.
ஆகவே தூய்மை அடைந்தவனாக, இந்த அபூத்துங்கிற வார்த்தையை பிரம்ம பிராப்தக அபூத், பிரம்மனை அடைந்தவனாக ஆகிவிட்டான். அபூத்னா ஆகிவிட்டான். எப்படிப்பட்டவனாக அந்த சிஷ்யன் ஆகிவிட்டான்? பிரம்ம பிராப்தக அபூத், பிரம்மத்தை அடைந்தவன் ஆகிவிடுகின்றான். பிறகு உபனிஷத் சொல்கின்றது, அவன் பிரம்மத்தை அடைகின்றான், பிறகு எதிலிருந்து விடுதலை அடைந்து விட்டான்? விமிருத்யுகு அபூத். விமிருத்யுகு என்றால் மிருத்யுவிலிருந்து விடுதலை அடைந்து விட்டான். இப்போ யமதர்மராஜா கிட்ட இருந்து டீச்சிங்கை வாங்கி யாரை விட்டுட்டோம்? யமதர்மராஜாவிலிருந்து விடுதலை அடைகின்றோம். விமிருத்யுகு என்றால் மிருத்யுன மரணம், விமிருத்யுகு என்றால் மிருத்யுவிலிடமிருந்து விடுதலை அடைகின்றான். யார்? இந்த நச்சிகேதன். அப்போ உபனிஷத் சொல்கின்றது, இப்போ நச்சிகேதனுக்கு மட்டும்தான் இந்த கதியா? இப்போ நச்சிகேதன் மட்டும் யமதர்மராஜா கிட்ட இருந்து விடுதலை அடைகிறான்னா அதைய நம்ம பார்க்கறதுல என்ன பிரயோஜனம்? நம்ம படிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? உபனிஷத் சொல்கின்றது, அந்யக அபி. இதுதான் நமக்கு முக்கியம். அந்யகன நச்சிகேதசக அந்யக, நச்சிகேதனை காட்டிலும் வேறு யாராவதும் கூட, யக யகன யாரு வேண்டுமானாலும், இப்ப நச்சிகேதனை தவிர வேறு யாரும், வேறு யாராக இருந்தாலும், யக கடைசியில் ஒரு சொல் இருக்கு, அதை எடுத்துக்கணும். ஏவம் அத்தியாத்மம் விது. ஏவங்கிற சொல்ல கடைசியில் எடுத்துட்டு யக ஏவம் விது. இந்த வித் எங்க இருக்கு? விதத்யாத்மமேவன் இருக்கு. அதை வித்தை பிரிச்சு ஏவங்கிறதோட சேர்த்து ஏவம் வித். ஏவம் வித் என்றால் இந்த மாதிரி அறிகின்றானோ. எதை? அத்தியாத்மம். அத்தியாத்மம்னா ஆத்ம தத்துவத்தை. ஆத்ம தத்துவத்தை ஏவம் விது, இவ்விதம் யாரெல்லாம் அறிகிறார்களோ, அபி ஏவம் அவர்களும் கூட இதே நிலையை அடைகிறார்கள். பிரம்ம பிராப்தக விரஜக விமிருத்யுகு அபூத், அவர்களும் கூட அத்தியாத்மத்தை, ஆத்ம தத்துவத்தை, அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்ம இஷ்டத்துக்கு தெரிஞ்சுட்டா அடைய மாட்டோம். ஏவம் வித், நச்சிகேதன் எப்படி தெரிந்து கொண்டானோ அப்படி நாமும் தெரிந்து கொண்டால், நச்சிகேதனை காட்டிலும் மற்றவர்கள் அறிந்தால், அவர்களும் மோக்ஷத்தை அடைகிறார்கள், அவர்களும் பிரம்மத்தை அடைகிறார்கள் என்று உபனிஷத் நச்சிகேதன் மட்டுமல்ல, யார் அடைந்தாலும் இந்த ஞானத்தை, மோட்சத்தை அடைகிறார்கள் என்று கூறி முடிக்கின்றது. இப்பொழுது நாம் கடைசி வள்ளியினுடைய சாரத்தை பார்ப்போம். 2வது அத்தியாயத்தினுடைய 3வது வள்ளியின் சாரத்தை பார்ப்போம். இந்த கடைசி பகுதியில் முதல் மந்திரம் சம்சார வர்ணனம் பிரம்மஸ்வரூபம். சம்சாரத்தினுடைய வர்ணனம் சொல்லப்பட்டு பிரம்மத்தினுடைய சொரூபம் கூறப்பட்டது. இது நமக்கு ஞாபகம் இருக்கிற மந்திரம். என்ன கீதையிலையும் படிச்சிருக்கோம். ஊர்த்வமூலக அவாக்ஷாகக ஏஷோஸ்வத்த சனாதனக. இந்த சம்சாரத்தை ஒரு அஸ்வத்த விருட்சமாக சொல்லப்பட்டது. நம்ம அதில் பல ஒற்றுமைகள் பார்த்தோம். அதில் பறவைகள் என்ன, கிளைகள் என்ன, நடுமரம் என்ன என்றெல்லாம் பார்த்தோம். எதற்கு இந்த உதாரணம் என்று கேட்கும் பொழுது 2 காரணம் பார்த்தோம். ஒன்று வைராகியத்திற்காக, இனி ஒன்று சம்சாரத்தினுடைய மூலம் பிரம்ம. இந்த சம்சாரத்திற்கு ஆதாரமாக பிரம்மஸ்வரூபம் இருக்கின்றது என்பதற்காக சம்சார வர்ணனம். ஆகவே கடைசி 2 வரியில் பிரம்மஸ்வரூபம் சொல்லப்பட்டது. ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தம் உச்சதே. இந்த சம்சாரத்திற்கு ஆதாரமாக இருப்பது பிரம்ம என்று பார்த்தோம். இனி 2, 3 இந்த மந்திரங்களில் பிரம்மனே ஈஸ்வர சொரூபமாக இருப்பதாக கூறப்பட்டது. கண்ட்ரோலர், இங்கு ஈஸ்வரன்னா எல்லாவற்றையும் நிர்வகிப்பவர், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர், அனைத்தும் அவருடைய கட்டுக்குள் இருப்பதாக கூறப்பட்டது.
அது எப்படி சொல்லப்பட்டது? அந்த பிரம்மன் வஜ்ராயத்தை கையில் வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கார். அந்த பிரம்மத்தை கண்டு அல்லது ஈஸ்வரனை கண்டு எல்லா விதமான தேவதைகளும் பயந்து கொண்டு வேலையை செய்கிறார்கள். ஆகவே அனைத்து தேவதைகளும் அந்த ஈஸ்வரனுடைய கட்டுக்குள் இருக்கின்றார் என்று அந்த ஈஸ்வரனுடைய மகிமை சொல்லப்பட்டது. பிறகு 4, 5 இந்த 2 மந்திரத்தில் மனுஷ்ய ஜென்ம மகிமா, மனித ஜென்மத்தினுடைய மேன்மை சொல்லப்பட்டது. மனித ஜென்மத்தினுடைய மேன்மை தெரிந்தால்தான் மனித ஜென்மத்தினால் மட்டும் அடைய முடிய புருஷார்த்தத்துக்கு முயற்சி செய்வோம். மிருக சரீரத்தினால அடையிற புருஷார்த்தத்தை மனித சரீரத்திலேயே அடைஞ்சிட்டு இருந்தோம்னா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஆகவே மனித சரீரத்தினுடைய மேன்மை சாஸ்திரங்களில் பிரசித்தம். அதை இங்கு சொன்னார். அதில் எப்படி சொல்லப்பட்டது 5வது மந்திரத்தில் என்றால், விதவிதமான லோகங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மற்ற லோகங்கள்லாம் பிரம்ம ஞானம் தெளிவாக இருக்காது. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போய் ஒரு பொருளை பார்த்தோம்னு வச்சுக்குவோம், நம்ம தெளிவாக பார்க்க முடியுமா? இந்த இப்போ இருக்கிற கண்ணை பயன்படுத்தி தண்ணிக்குள்ளே போய் நம்ம வாட்ச் டைம் பார்த்தோம்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல் தண்ணியில் முகத்தை பார்த்தா நம்ம முகம் தெளிவாக தெரியுமா? தெரியாது. கண்ணாடியில் பார்த்தா தான் தெளிவாக தெரியும். அதுபோல கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெளிவாக இருக்குமோ அதுபோல தெளிவாக மனித ஜென்மத்தில் தான் அடைய முடியும் என்று சொல்லப்பட்டது. பிறகு 6, 7, 8 இந்த 3 மந்திரங்களில் பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமாக பிரம்மஸ்வரூபம் காட்டப்பட்டது. பிரம்மத்தை எப்படி அறிய வேண்டும் என்று பஞ்சகோஷ விவேகம் மூலம் சொல்லப்பட்டது. அதில் முதலில் இந்திரியங்களிடமிருந்து பிரம்மஸ்வரூபம் வேறானது என்று காட்டப்பட்டது. இந்திரியானாம் பிருதக் பாவம். காரணம் என்ன? உதய அஸ்தமயோ, இந்திரியங்கள் வெளித்தோற்றத்திற்கு வருகின்றது, அது ஒடுங்குகின்றது. ஆகவே இந்திரியங்களுக்கு சாட்சியாக இருப்பது ஆத்மா என்று முதலில் இந்திரியங்களினுடைய வேறுபாட்டை கூட்டி வேறுபாட்டை தெளிவாக காட்டி, பிறகு 7, 8 மந்திரங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 5 கோஷ விவேகம் செய்யப்பட்டது. அப்படி செய்யும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை யமதர்மராஜா பண்ணார். நம்மளுடைய ஒரு கோஷத்தை சொல்லி வரும் பொழுதே சமஷ்டி கோஷத்தையும் சேர்த்திட்டார். ஆகவே முடிவான ஞானம் வரும் பொழுது ஒரே ஒரு ஆத்மா எல்லா ஷரீரத்திற்கும் சாட்சியாக இருப்பதாக நாம் புரிந்து கொள்வோம். பிறகு 9வது மந்திரத்திலிருந்து சாதனைகள் தான் தொடர்கின்றது. 9லிருந்து 13 வரை சாதனைகள் தான். அதில் 9வது மந்திரத்தில் சொல்லப்பட்ட சாதனை சூக்ஷ்ம புத்தி. இந்த பஞ்சகோஷ விவேகத்தை சொன்ன உடனே இப்போ கடைசியிலே அதை தான் சொன்னார். சரீரத்திலிருந்து பிரிக்கணும்னு சொன்ன உடனே மிக தைரியேன கவனமாக பிரிக்க வேண்டும்னு சொன்னார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம், சில பேர் மோட்சத்தை அடையணும் முயற்சி செய்து போவார்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படியில் மாட்டிக்கொள்வார்கள். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னமய கோஷத்தில் மாட்டுவார்கள். முதல்ல மற்றவர்களெல்லாம் வெளியிருக்கிற கோஷத்தில் இருப்பார்கள். அதனால தான் ஒரு ஆசிரியர் சொன்னார், 6வது மய கோஷம் என்னன்னா புத்திரன் வித்தம் இதெல்லாம் 6வது மய கோஷமா. வீடு, சில பேர்த்துக்கு வாகனம். காரணம் என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு கிராக்கான உடம்புல கிராக்கான ஃபீலிங் வந்துடும் அவங்களுக்கு. புதுசாக வீடு கட்டி இருந்தா அல்லது இப்படி வெளி விஷயங்கள்ல எல்லாம் பற்று இருப்பார்கள். அதை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அன்னமய கோஷத்தில் தான் பற்று நிற்கும். ஏன்னா வெளி விஷயத்துல எல்லாம் போயாச்சு அபிமானம். சில பேர் பிராணமயம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவார்கள், பிறகு அதோடு நின்று கொள்வார்கள். சில பேர் மனோமய கோஷம், சில பேர் விஞ்ஞானமய கோஷம், சாஸ்திரம் படிக்கிறது, அதோடு நிறுத்தி கொள்வார்கள். மனோமய கோஷங்கிறது புகழுக்கு அடிமையாகி விடுவார்கள். எல்லாத்தையும் திறந்துட்டு வர வர புகழ் வரும், அதையும் விடணும். இப்படி எல்லாவற்றையும் விட்டு வர வர நமக்கு கடினமாக இருக்கும், விட்டு வர வேண்டும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருந்து கொள்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் மிக மிக சூக்ஷ்ம புத்தியுடன் கவனமாக எல்லா கோஷத்தையும் தாண்டி வர வேண்டும் என்று கூறினார். பிறகு 10, 11
இந்த இரண்டில் நிதித்தியாசனம் என்கின்ற சாதனை. நாம் இதை விளக்கமாக பார்த்தோம். நிதித்தியாசனம் என்பது ஞான நிஷ்டைக்காக சொல்லப்படுகின்ற சாதனை. இப்போ நம்ம ஞானம் அடைகிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு நிதித்தியாசனத்தை நம்ம செய்யலைன்னு வச்சுக்குவோம். கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாய்க்கு போய் நழுவி விழுந்த மாதிரி, நம்ம பதார்த்தத்தை வாய்க்கு கொண்டு போய் நழுவி விழுந்து அது எவ்வளோ பரிதாபமோ அவ்வளோ பரிதாபம். அதுக்கு எதுக்கு சிரவணம் பண்ணியிருக்கணும், மனனம் பண்ணியிருக்கணும், தியாகம் பண்ணியிருக்கணும்? இவைகளையெல்லாம் செஞ்சு நிதித்தியாசனத்தில் மட்டும் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ஃபைனலில் போய் தோத்துட்டு வர்ற மாதிரி. கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு ஃபைனலில் போய் விட்டால் எப்படி இருக்கும்? அது முதல்லையே போயிருந்தால் கொஞ்சம் சோகம் குறைவாக இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டு போன மாதிரி. ஆகவே நிதித்தியாசனம்ங்கிறது முக்கியமாக செய்ய வேண்டிய கடமை. அதை சொன்னார். யோகம்ங்கிற வார்த்தையை சொல்லி யம தர்மராஜா நிதித்தியாசனத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த இடத்துல நிதித்தியாசனம் என்றால் சமாதி, மனதினுடைய அமைதி, புத்தி ந விசேஷ்டதின்னு சொன்னார். புத்தி அமைதி அடைகின்றது, மனது அமைதி அடைகின்றது. அப்படி அமைதிப்படுத்துதல் நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசனம் செய்பவர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன, ஞான நிஷ்டை அடைஞ்சவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். நிதித்தியாசனம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுதே அவன் முக்தன்தான். ஏன்னா நம்ம நிதித்தியாசனம் செய்யும் பொழுதே நான் முக்தன்னு சொல்லி நிதித்தியாசனம் பண்ணுறோம். ஆனால் முக்தி அடைஞ்சவன் என்ன நிலை என்றால், நிதித்தியாசனம் ஸ்வபாவமாக வந்துவிட்டால் அது ஸ்தித பிரஜனுடைய லட்சணம். நிதித்தியாசனம் செய்யும் பொழுது ஒரு எஃபர்ட் இருந்ததுன்னு சொன்னால் அது நிதித்தியாசனம் செய்கின்ற சாதகம். இப்போ சில பண்புகளெல்லாம் நமக்கு சுபாவமாக வர்றதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு தான் அதை நாம் அடைய வேண்டும். அப்படி அது ஒரு எஃபர்ட் இருந்ததுன்னா அது நிதித்தியாசனம், அது சுபாவமாக மாற வேண்டும். அப்படி சுபாவமாக மாறுவதைத்தான் ஸ்திராம் இந்திரிய தாரணாம் என்றெல்லாம் கூறினார். பிறகு 12, 13 இதில் சாதனையாக சொல்லப்பட்டது ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தை இருந்தால்தான் ஒருவன் மோட்சத்திற்கு வர முடியும். அது யமதர்மராஜா அழகா சொன்னார். முதல்ல அஸ்திங்கிற புத்தி வேணும், பிரம்மன் அஸ்தின்னு புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அஸ்மிங்கிற புத்தி வரும், பிரம்மன் நானாக இருக்கின்றேங்கிற புத்தி வரும் என்று ஸ்ரத்தையை பற்றி கூறினார். பிறகு 14, 15 இதில் பிரயோஜனம், பலம். பலமாக நம்ம இந்த வகுப்பில் தான் பார்த்தோம். 3 விதமான நாசம்: அஜ்ஞான, அத்தியாச, காம நாசக. அறியாமை மூல காரணம், அதனுடைய ப்ராடக்ட், அதிலிருந்து வருவது அத்தியாசம், அத்தியாசத்தினுடைய விளைவாக வருவது காமம். இவைகளெல்லாம் நாசமடையும் பொழுது இங்கேயே பிரம்மத்தை அடைகின்றான் என்று கூறி 16வது மந்திரத்தில் உபாசன பலம் சொல்லப்பட்டு 17இல் யமதர்மராஜா உபதேசத்தை முடித்தார். பிறகு 18வது மந்திரத்தில் உபனிஷத் இறுதியாக இந்த ஞானத்தை யார் அடைந்தாலும் மோட்சத்தை அடைவார்கள் என்று கூறப்பட்டது. இப்பொழுது நாம் மீண்டும் முதல் மந்திரத்தை படித்து முடிக்கலாம். உஷன்ஹவை வாஜஸ்ரவசக சர்வவேத சம்ததோ தஸ்யக நசிகேதா நாம புத்ர ஆச. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.